ஹலோ கைஸ், எல்லாரும் பொங்கல்லாம் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருப்போம் பராசக்தியா ஜனநாயகனான்ட்டு. கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனா ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நடித்த வாவாதியார் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் நிறைய பேருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பராசக்தியும் பார்த்தீங்கன்னா 2 நாள் நல்லா ஓடிச்சு. 3ஆம் நாள் என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜனவரி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா நடிச்ச தலைவர் தம்பி தலைமையில் படத்தை இறக்குனாங்க. படம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. நம்ம ஜீவாவுக்கு ஒரு கம்பேக் மூவியா ஆயிடுச்சு இந்த படம். இன்னைக்கு வரையும் இந்த படம் தியேட்டர்ல நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா ஜீவா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜீவாவுக்கு ஒரு நல்ல கம்பேக் படம் வந்தனால. என்னோட சின்ன வயசுல ஜீவாவும் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். அதனால விண்டேஜ் ஜீவா மூவிஸ் எனக்கு பிடிச்ச ஒரு 5 படங்களை சொல்றேன். உங்களுக்கு அந்த 5 படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோ மூவி தான் கைஸ். இந்த படத்தை பாத்தீங்கன்னா கேவி ஆனந்த் எடுத்திருப்பாரு. ஜீவாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் படம்னா இந்த கோ படம் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் செம்மையா இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் அந்த மாதிரி ஒரு ஆல்பம் இந்த படத்துக்கு கொடுத்திருப்பாரு. அதுவும் இந்த என்னமோ யோகா சாங்லாம் எங்க மாமா செல்ல போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முகமுடி தான் கைஸ். இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு இந்த படம் பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் வியந்து பார்த்த சூப்பர் ஹீரோ படத்துல இந்த படமும் ஒண்ணு. இன்னமும் இந்த படத்தை நான் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்கின் தான் இந்த படத்தோட டைரக்டர். மிஸ்கின் எடுத்த படத்துல முகமுடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஜீவாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு இந்த சீன் எடுத்துக்கோங்க. ஹீரோனி வீட்டை தேடி ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருப்பாரு. அங்க ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை பிடிச்சி எங்கடியா வீடு இருக்கு அப்படின்னு கேட்பாரு. சூப்பராகவே இருக்கும் அந்த சீனு. நான் இந்த சீனை பார்த்துட்டு எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனா அந்த முகமுடி படத்துல வர ஜீவா கேரக்டர் மாதிரியே பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பேன். சக்தின்னு ஒரு பொண்ணு இருக்காளாமே, யாரு அவ? அவ வீடு எங்கடி? நான் நினைச்சிட்டு இருக்கா யாரு டீ போட்டு கூப்றா சொல்றே. சாரி சாரி பஸ் கோச்சிக்கிறீங்க. ஏய் யாரு இவன்? உன்ன வந்து திட்டிட்டு போறான். உனக்கு ராஸ்கல்ஸ் வெச்சுக்கிறேன் இவங்களா. ஏய் என்ன பண்றாங்க? ஏய் என்ன பண்ற? இந்த படத்தோட மியூசிக்லாம் செம்மையாவே இருக்கும். இன்னமும் இந்த படத்தோட மியூசிக்லாம் எடுத்து கேட்டா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாயமுடி சும்மா இருடா, பாராந்தம் சாங்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மாயாவின்னு ஒரு சாங் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். சும்மா இருந்தா கேட்டு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரவுத்ரம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் சரியா ஓடல, ஆனா இப்ப இந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஜீவாவோட ஆக்டிங், அந்த வில்லனோட கேரக்டர், அந்த மேனரிசம் எல்லாம் நல்லாவே இருக்கும். வலிக்குதுக்கா வலிக்கும் போதான் சண்டை வலிக்கணும் தோணுது. படத்தோட பேர் சொன்னாலே மாலை மங்கும் நேரம்ட்டு இந்த படத்தோட சாங் ஞாபகம் எனக்கு வந்துடும். இந்த படத்தை கேடிவில சன் டிவில எப்ப போட்டாலும் நான் பார்ப்பேன். அதே மாதிரிதான் முகமுடி படமும். என்னோட சைல்ட்ஹுட்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்ஷன் படமாவே இந்த படம் இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீதானே என் பொன் வசந்தம். நம்ம ஜிவிஎம் எடுத்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் படம்னா நான் நீதானே என் பொன் வசந்தம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் லவ் மூவியும் இதுதான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மியூசிக்லாம் பிளாக் பஸ்டர் ஆல்பம் தான் சொல்லுவேன். என்னோட வாவா என்று சொல்ல மாட்டேன், சற்று முன்பு சாங்கு, சாய்ந்து இந்த பாட்டு எல்லாம் எனக்கு பிடிச்ச சாங்னே சொல்லலாம். இளையராஜா சாங் சூப்பரா போட்டிருப்பாரு. படமும் அதுக்கேத்த மாதிரி செம்மையாவே இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும், நண்பன். நான் நண்பன்லாம் வாழ்க்கையில எத்தனை டைம் இந்த படத்தை பார்த்துட்டு கணக்கே இருக்காது. விஜய் சூப்பர்ல சலிக்க பார்த்துட்டேன். என்னதான் இந்த படம் ஒரு ரீமேக் படமா இருந்தாலும் சங்கர் நமக்கேத்த மாதிரி இந்த படத்தை சூப்பரா எடுத்து கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் கார்டு பிஜிஎம், என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சா சாங்கு, இதெல்லாம் செம்மையா இருக்கும். ஓகே கைஸ், எனக்கு பிடிச்ச விண்டேஜ் ஜீவா படங்களை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விண்டேஜ் ஜீவா படம் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாவே தலைவர் தம்பி தலைமையில் படம் மூலியமா ஜீவா கம்பேக் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இன்னமும் ஜீவா நல்ல ஸ்கிரிப்ட்லாம் எடுத்து நல்ல படமா கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன பண்ண போறாருன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. Thanks for watching.